ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க சொல்கிற ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை குறித்து நீங்களுக்கு சாட்சியாக எழுதி அனுப்புகிறீங்க வாட்ஸ்அப்பில். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எப்போது என் கடன் பிரச்சனை தீரும், என் பாரம் எப்போது நீங்கும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கடன் பிரச்சனைகளையெல்லாம் மாற்றி உன் கடன்களையெல்லாம் அடைத்து இந்த நாளிலே மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க போகிறார். ஏன் பயப்படுறீங்க? இந்த கடன் பிரச்சனை குறித்து நீங்கள் ரொம்ப கலங்கி தவிக்கிறீங்க இல்லையா? ஏன் எனக்கு ஆண்டவரை இந்த கடன்லேருந்து எனக்கு வெளியவே வர முடியலை அப்படின்னு சொல்லி புலம்பி தவித்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பக்கம் சரியாக போய்கிட்டு இருக்கும்போது அடுத்து உடனே நான் கீழே விழுகிற சூழ்நிலை வருது. மீண்டுமாய் நான் கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலைகளாய் தள்ளப்படுகிறேன். ஆண்டவரை நான் என்ன செய்வேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் கடன்களையெல்லாம் அடைத்து மீதம் எடுக்க செய்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பார்க்கிறோம், உன் கடன்களெல்லாம் தீர்த்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படி வைத்து கொள்ளுங்கள் என்றார். இங்கே பார்க்கிறோம், அங்கே ஒரு விதவை கடன் பிரச்சனை நிமித்தம் சிக்கி தவிக்கிறார். பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் ஒரு தீர்க்க தரிசி அவள் நாடி போகிறாள். அங்கு எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி அவர் கேட்கும்போது, ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த சூழ்நிலையில் அங்கு வெறுமையான ஒரு வீட்டை அன்று ஆசீர்வாதமாய் அங்கு மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் அங்கு கடந்து வருகிறது. வெறுமையான ஒரு சூழ்நிலை தான், ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலை தான். எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு கூட எண்ணெய் தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட வெறுமையாய் இருக்கிறையா? ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் வீட்டில், என் கூடாரத்தில் ஒன்றுமே இல்லை, என் பாத்திரங்கள்லாம் வெறுமையாக இருக்க ஆண்டவரே என்று சொல்லி புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறாயா? உன் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் உன் கடன் பிரச்சனையை மாற்றி போடும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஒன்று இல்லாத சூழலில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் உன்னுடைய குடும்பத்தில் நடக்க போகிறது. அந்த ஒரு குடம் என்ன இந்த நாளில் பார்க்கிறோம், அவள் கடனெல்லாம் அடைத்து மீதம் எடுக்க உதவிச்சுதார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் செய்ய வைத்து அதன் மூலமாக நீ அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். ஏன் கலங்கி தவிக்கிற? ஏன் இந்த நாளில் உள்ள உடைந்து போயிருக்கிற, மனம் சோர்ந்து போயிருக்கிற, என்னால் முடியவே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏன் படுத்து கிடக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்ற, எலும்பு, உன் கடனை அடைச்சி நான் மீதி துணிக்கு எடுக்க வைக்க போயிறேன், நீ அவனை ஆசீர்வதிக்க போயிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த நாட்கள் அவருடைய கைடிச்சிற பிரயாசத்தை ஆசீர்வதித்து மீதை எடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே அப்பா, நீதிமன்ற கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு கம்பீர சத்தத்தை இந்த நாளில் கொடுக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.